ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் வித் பிரியாஷான். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படியே இந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. இன்றைக்கி நாங்கள் வந்து நெற்கருணை ஸ்பெஷல் பூசைக்கு வந்து நான் போயிருந்தேன். அதை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்கு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நெற்கருணையை வந்து வைக்கிறதுக்கு முதல் முன்னாயத்தங்கள் நடந்து கொண்டிருக்குது. எல்லாருமே வந்திருக்கிறாங்க. இந்த பூசை வந்து மிக பிரமாதமாக வந்து நடைபெற்றது. அதைத்தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்ட போகிறேன்னு பாருங்கள். ரொம்பவே நெற்கருணை ஆண்டவர் என்று சொன்னாலே அவர் ஒரு உயிருள்ள தெய்வம். அவருடைய பிரார்த்தனை, நாங்கள் அவர்கிட்ட வைக்கிற பிரார்த்தனைக்கு அவர் எங்களுக்கு உடனடியாக வந்து பதில் தருவார் என்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த வகையில் இன்றைக்கு அந்த நெற்கருணை ஆராதனை மிகச்சிறப்பாக வந்து இந்த ஃப்ரான்ஸ் நாட்டில் பாரிஸில் இருக்கிற சர்ச்சில் வந்து நடைபெற்றது. அதை பற்றிய வீடியோவில் நீங்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டு போகலாம். அதுக்கு பிறகு நெற்கருணையை கொண்டு வச்சு அதை என்ன மாதிரி அவங்க பூஜித்திருக்கிறாங்கன்னு சொல்லி அதனுடைய அந்த ஷார்ட்கட்ஸ் வீடியோஸ் தான் நான் எடுத்தேன். தொடர்ந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதில் இந்த நெற்கருணை ஆண்டவர்கிட்ட உண்மையாகவே கிறிஸ்தவர்கள் இருப்பீங்க, கிறிஸ்தவர்கள் இல்லாதவர்கள் யாராக இருந்தாலுமே உங்களுக்கு விரும்பினா இந்த நெற்கருணை ஆண்டவரை ரொம்பவே நல்ல உருக்கமாக வழிபடுங்க. அதற்குரிய பலனை நீங்கள் நிச்சயம் காண்பீங்க. ஓகே, தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்த்து நீங்களும் அதனுடைய இந்த பூஜையினுடைய வழிபாட்டின் பலனை வந்து பெற்றுக்கொள்ளுங்கள். இதில் வந்து அந்த நெற்கருணை ஆண்டவரை வந்து கொண்டு வந்து வச்சுட்டாங்க. ஆண்டவரை வந்து நாங்கள் வழிபட்டு நாங்கள் லைனில் போய் அதை முறையாக நாங்கள் வழிபட்டுண்டா நாங்கள் கும்பிடிக்க ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கல. அதால் தான் நான் வந்து இதை கும்பிட்டுட்டு அதில் வந்து எங்களுக்கு வந்து ஆண்டவருடைய வசனங்கள் இருக்கும். நாங்கள் எங்களுக்கு விரும்பினதை எடுத்துக்கொள்ளலாம். அது எனக்கு கிடைச்சது. அதை பற்றி நீங்கள் பாருங்கள். இதில் நான் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். அந்த வசனங்களை கேட்ட தமிழ் மொழிபெயர்ப்பும் அதில் போட்டிருக்கிறேன். இந்த மாதிரி பைபிள் வசனங்களை நாங்கள் எடுத்துக்கொண்டு வரலாம். எங்களுக்குரியது வந்து சேரும். இந்த ஆராதனையை முடித்த உடனே நல்ல ஒரு சாங்ஸ் ப்ளே பண்ணி அதோட இந்த ஆராதனை வழிபாடு சிறப்பாகவே முடிஞ்சிட்டுது. இதுக்கு பிறகு இந்த நெற்கருணையை வந்து அவர் இருக்கிற இடத்துல வந்து கொண்டு போய் வச்சுருவாங்க. சர்ச்சில் நெற்கருணை வைக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்குது. அதில் வந்து ரெட் லைட் ஒன்று எரிஞ்சிட்டு இருக்கும். அதான் நெற்கருணை ஆண்டவர் இருக்கிறன்றதனுடைய அடையாளம். இப்போ நெற்கருணை ஆண்டவர் அவருடைய இருப்பிடத்துக்கு போயிட்டார். அதுக்கு பிறகு காட்சிகளாக இவை. நெற்கருணை ஆண்டவருடைய சிறப்பு வந்து ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு வழிபாடாக தான் பார்க்கப்படுது. அவருடைய இந்த வழிபாடை வந்து நாங்கள் உண்மையாகவே அவர்கிட்ட நாங்கள் மனதுருக்கி வேண்டும் போது அது வந்து எங்களுக்கு நிறைவு பெறுறது. அது நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் கூட நான் வந்து கண்டிருக்கிறேன். ஆகவே இந்த நெற்கருணை வழிபாடு இவ்வாறு சிறப்பாகவே முடிஞ்சிட்டது. இதோட பலனை நீங்களும் பெற்றிருப்பீங்க. ஓகே, என்னுடைய வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கொள்ளுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். தேங்க்யூ.